கண்ணனை வணங்கி வழிபாடு செய்தார். கண்ணா முகுந்தா கோவிந்தா பச்சை வண்ணா என்று கண்ணனை வணங்க கண்ணபிரான் வந்து அங்கே காட்சி கொடுத்து, பாண்டவர்களே அப்பா உங்களுக்கு என்ன குறை? கிருஷ்ணா, என் பெரியப்பா அனாமயமான இந்த காட்டை எனக்கு தானமாக கொடுத்து, இதை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வது என்று கேட்கிற பொழுது, அப்பா அஞ்ச வேண்டாம், மனிதர்களை நம்பினால் ஏளனம் பண்ணுவான், கைவிடுவான். ஆதரிப்பவர் சிலர் இருந்தாலும் கொஞ்சம் வாழ்க்கையில வளர்ந்துட்டு பள்ளம் வெட்டுறதுக்கு 10 பேர் இருப்பான், காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் 2 பேர். ஆனா கடவுள் அப்படி இல்லை. முழுமையாக சன்னாகதியாகி விட்டால் அந்த பிள்ளைக்கு எப்ப என்ன செய்யணுமோ அதை பார்த்து செய்வார். அந்த வகையில் பகவான் கண்ணனை முழுமனதாக வணங்கி சரணாகதியான பாண்டவர்களை அஞ்ச வேண்டாம். இந்திரனை வரவழைத்து இந்திரன் அருளினாலே காட்டை அழைத்து அழகான நாடாக்கி தர வேண்டும் என்று பகவான் கட்டளையிட்டார். பகவான் கண்ணனுடைய கட்டளையை ஏற்ற இந்திரன் தேவதச்சன் விஸ்வகர்மாவை அழைத்து நல்ல அற்புதமா அந்த காட்டிலே பொன்னகர் இதுவென அஞ்சு நடுங்குகிற அளவுக்கு இந்திர உலகத்தை விட அமராவதி பட்டினத்தை விட பாண்டவர்களுக்காக இந்திரன் அமைத்த அந்த நகர் அவ்வளவு அழகாக இருந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் காடு அழிந்து நாடானது. சபா மண்டபம், குழு மண்டபம், பதில் சுவர்கள், அகழிகள் அமைத்து அத்தனை ஏற்பாடுகளும் மக்களையும் ரத கஜ துரக பதாதி என்று சொல்லக்கூடிய 4 வகை சேனைகளை அமைத்து பாண்டவர்களுக்கு புதுமனை புகுவிழா செய்து வைத்தார் பகவான். இந்திரனால் அமைக்கப்பட்ட ராஜ்யம் இந்திர பிரஸ்தம் என்று பெயர் பெற்றது. அந்த வகையில் பாண்டவர்கள் நலமாக வாழ்கிறார்கள், அங்கே பெருமை பெற்றார்கள். அதே நேரத்தில் நாரதர் அங்கே எழுந்தார்.